ஓம் சைராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். உன் கஷ்டத்திற்கு எல்லாம் கடைசி நொடியாக இந்த நொடி அமைந்திருக்கின்றது. இந்த பதிவை நீ கேட்க உள்வந்த இந்த நொடியே உன் கஷ்டத்திற்கு எல்லாம் நான் முடிவை கட்டிவிட்டேன். நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்காதா, நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அற்புதத்தை நிகழ்த்த தயாராகத்தான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாட்களாக அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாய். நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருந்தாய். உன் மனதில் பல கேள்விகள் வந்து உன்னை சரமாரியாக ஓய்வில்லாமல் வைத்திருந்தது. உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு இன்பத்தை மட்டும் கொடுத்து நிம்மதியை வழங்க வந்திருக்கின்றேன். நீ நினைத்ததற்கும் மேலாக பல மடங்கு சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் இனி உன் வாழ்வை வந்து அடையும். சிறப்பான நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. சோதனைகள் அனைத்தும் ஓய போகின்றது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து சந்தோஷத்தை நீ அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த நொடியிலிருந்து ஆரம்பம். உன்னுடைய கருத்தை சிலர் ஏற்க மறுக்காததால் உனக்கு கவலை. அதெல்லாம் ஒரு விஷயம் என்று நீ நினைக்காதே என் குழந்தையே. உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அது சொல்லவும் செய்யவும் எப்பொழுதும் தயங்காதே. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தவறான விஷயங்களை பற்றி சிந்திப்பதும் கிடையாது, தவறான செய்கைகளை செய்வதும் கிடையாது. நல்லதை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நானும் நல்லதை தான் நடத்தி தருவேன். மறக்கவே முடியாத நாளாக இன்றைய நாள் உன்னுடைய வாழ்வில் இருக்கும். உன்னுடைய மனம் மிக பெரிய அளவில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இன்றைய நாளிலேயே காணும். நல்ல நேரத்திலும் மிக நல்ல நேரம் என்றும் ஒன்று இருக்கின்றது. அந்த மிக நல்ல நேரம் இன்றைய நாளில் உன்னுடைய வாழ்வில் வர காத்தும் இருக்கின்றது. உன் மனதை போட்டு காயப்படுத்திய விஷயங்களுக்கு எல்லாம் மருந்தாக, உன்னுடைய ரணத்தை ஆக்கக்கூடிய மருந்தாக இன்றைய தினம் அமையும். போராடி போராடி சோர்ந்து போயிருந்த நீ வெற்றி தினமாக இன்றைய தினம் உன் வாழ்வில் அமைந்தும் இருக்கின்றது. நீ எதை நம்புகின்றாயோ அதுதான் நடக்கும். எதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாயோ அதுதான் கிடைக்கவும் செய்யும். உன்னுடைய சிந்தனைகளோடு ஒத்துப்போய் உன்னுடைய செயல்கள் இருப்பதால் உன்னுடைய சிந்தனையை நீ நலம் நிறைந்ததாக வைத்து கொண்டால் உன்னுடைய செயல்களும் வளம் நிறைந்ததாக மாறியும் விடும். நம்மில் பல பேருக்கு பிரச்சனை என்று வந்தவுடன் முடங்கி போகத்தான் ஆசை ஏற்படுகின்றதை தவிர அதை சமாளித்து எதிர்கொண்டு வெற்றி பெற ஏனோ வேகம் வருவது இல்லை. நாம் ஒன்று நினைத்து செய்தால் வேறொன்று நடந்து விடுகின்றது என்பதால் வேகத்தில் தொய்வும் ஏற்பட்டு விடுகின்றது. அது அப்படியல்ல என் குழந்தையே. உன்னுடைய முயற்சியை என்னுடைய செவிகளில் சொல்லிவிட்டு அந்த முயற்சியை தொடங்கு. யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் அந்த விஷயத்தில் ஏற்படாது என்கின்ற பொழுது, நல்லதுதான் பயக்கும் என்கின்ற பொழுது அதை செய்ய எப்பொழுதும் தயங்கி நிற்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை கைவிடாமல் காக்கும் நான் உன்னை மட்டும் எப்படி கைவிடுவேன்? என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குழந்தை நீ. உன்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி தருவேன். தற்காலிக பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருவேன். மனம் எதை விரும்புகின்றதோ அதை நீ பெறுவாய். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறும். நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நான் திருத்தி மாற்றி மாற்றத்தை கொண்டு வந்து உன் கரங்களில் சேர்ப்பேன். அத்தனையும் தயாராகி விட்டது. உன் கரங்களில் சேர வேண்டியதுதான் பாக்கி. உன் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை விளைவிக்கக்கூடியவை அனைத்தும் இன்றைய தினத்திலேயே உன் கரங்களை வந்து அடையும். எந்த ஒரு பாக்கியும் இல்லாமல் சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க தினமாக இன்றைய தினத்தை அமைத்திருக்கின்றேன். சந்தோஷமாக இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.